ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அது என்னென்னா, இன்றைக்கி ஆட்டு ஈரல், சுவரொட்டி, கல்லீரல் இது எல்லாமே போட்டு ஒரே கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். அதே மாதிரி எண்ணெயுமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான, அதோட சத்து முழுசும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சத்தான சுவரொட்டியெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. கடையில் என்ன தான் சொல்லி வச்சு வாங்கினாலும் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி சுவரொட்டி நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சது. பெண் குழந்தைகளுக்கும் சரி, இரத்த சுவைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈரலுமே, ஈரல், சுவரொட்டி இது எல்லாமே கறியோட விலை தான் விற்கிது. ஸோ அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கு சுவரொட்டி வந்து நம்ம லேசாக தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கட் பண்ணோட அப்படி இருந்துமே ரத்தமாக தான் வரும். சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி கிரேவியை செய்கிறதுனால நான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கல்லீரல், ஈரல் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த கிரேவி நம்ம செய்ய போகிறோம். அங்கிட்ட நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப இதுக்கெல்லாம் புளிப்பு சுவை நான்வெஜ்ஜுக்கு அதிகம் நம்ம புளிப்பு சுவை தேவையில்லை. அதே மாதிரி தக்காளியும் நம்ம ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தக்காளி போட்டாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே கடையில் வாங்கி போட மாட்டேங்க. இன்றைக்கி இல்லை, அதனால் கடையில் வாங்கி சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்கிலாம் சேர்க்காதீங்க. வீட்டிலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனோட ரசமெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மித்ததெல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான கல்லுப்பும் போட்டு வதக்கினோம்னா டக்குன்னு வதங்கிடும். நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ 1 by 1 இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஈரெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். அது மாதிரி சுவரொட்டியுமே வெந்துடும். சுவரொட்டி நான் கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்படி வதக்கும் போதே அது பாதியை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோட இது எல்லாமே கிடச்சதுனால ஒன்றாவே செஞ்சாச்சு. இது தனித்தனியாக செஞ்சிட்ருக்க வேண்டாமேன்னு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒரே கிரேவி சூப்பராக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது ரொம்ப ஹெல்த்தி. இதில் சுவரொட்டி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்த சுவைக்கு, பிள்ளைகளுக்கு இந்த இரகுகள் பீரியட்ஸு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதெல்லாம் கிடைக்கும் போது வாங்கி சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் சொல்லி வச்சு வாங்கி சேர்த்துக்கிறது நல்லது தான். நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு நாள் இதை கூட நம்ம சாப்பிடலாம் இல்லையா. இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து, மல்லித்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா. அதனால் ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் எல்லாமே மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம தண்ணி இது வரைக்கும் சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் அது நல்லா எல்லாத்துலேயுமே மசாலா இறங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். இது எல்லாமே சட்டுன்னு வெந்துடுற பொருள் தான். ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அந்த பச்சை வாசனை இது போகணும் இல்லையா, அது பச்சை வாசனையும் போயிடும். அந்த கிரேவியும் அதோடு சேர்ந்தாப்பில் வந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் வேக வச்சாலும் நான் இடையில 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இடையில எடுத்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டு டக்குன்னு மாறிடும். அதனால் இதெல்லாம் வந்து பிடிக்கவே கூடாது. லேசாக பிடிச்சா கூட வாசம் போயிடும். கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் கடைசியில் நம்ம தூவிக்கிட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம மிளகுத்தூள் கண்டிப்பாக மேலாப்பில் நம்ம மிளகுத்தூள் கடைசி இறக்க போகையில் நம்ம தூவினோம்னா அந்த மிளகோட காரத்துக்கு அதுக்கு அந்த சூடாக இருக்கும்போது அந்த மிளகோட காரத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஒன்றுமே வைக்கல. இன்றைக்கி நான் வெறும் ரசம் தான் வச்சுருக்கேன். வச்சு இந்த கிரேவி வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றோம். இந்த மாதிரி கிரேவி எல்லாமே கிடச்சிச்சின்னா வாங்கி வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு நான்வெஜ் செய்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம செய்யலாம். நல்லாயிருக்கும். ஈரல்,
சுவரொட்டி எல்லாத்தையும் போட்டு நம்ம செய்யும்போது, கல்லீரல் எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ தான், ரொம்பலாம் நம்ம மிளகாத்தூள் போட்டு, மிளகு கண்டிப்பாக போட்டே ஆகணும். சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், இதுதான் கம்பல்சரி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம்.